மார்ச் மாதம் ரிஷப ராசிக்கு பணவரவு எப்படி இருக்கும்? மை லைஃப் ஹோரோஸ்கோப். வணக்கம் ரிஷப ராசிக்காரர்களே, எப்படி இருக்கீங்க? நம்புறேன் எல்லாரும் நலமாக இருக்கீங்க. இது உங்கள் மை லைஃப் ஹோரோஸ்கோப். இன்னைக்கு நாம பார்க்கப் போறது ரிஷப ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் பணவரவு எப்படி இருக்கும். பணவரவு அதிகரிக்குமா? எந்த நேரத்துல லாபம் அதிகம்? செலவுகள் கூடுமா? முதலீடு செய்யலாமா? இதுக்கான முழு விவரங்களை இப்போ பார்க்கலாம். வாங்க. டீயா காபியா ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு ரிலாக்ஸ் ஆகஸ்ட் அமருங்க. மார்ச் மாத பணநிலை, வருமானம் வரும் நேரம். இந்த மாதம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பணவரவு சுமாராக இருக்கும். சில முக்கியமான வாய்ப்புகள் வந்து சேரும். சுக்கிரன், சந்திரன், புதன், ஓல் சேட். பணவரவை எடுக்க ரெடியா இருக்கீங்களா? மார்ச் மாத 10 முதல் 25 வரை பணவரவுக்கு நல்ல நேரம். ஏற்கனவே எதிர்பார்த்திருந்த வருமானம் கிடைக்க வாய்ப்பு அதிகம். தொழிலில் இருப்பவர்களுக்கு வேலையில அப்ரேசல் இன்சென்டிவ் வந்து சேரலாம். வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய டீல்கள், கஸ்டமர்கள் சேரும். முதலீடுகள் கொஞ்சம் காத்திருக்கவும். பங்கு முதலீடு, பெரிய வியாபார முதலீடுகள் இப்போது செய்ய தேவையில்லை. வீடு, நிலம் வாங்க ஆராயலாம். ஆனால் முழு தகவல்கள் தெரிந்து வைத்து முடிவு செய்யுங்க. செலவுகள் கட்டுப்பாட்டிலா? இல்லையா? இந்த மாதம் செலவுகள் கொஞ்சம் அதிகம்தான். குடும்ப செலவுகள், பயண செலவுகள், வீட்டுக்கோடி, மருத்துவ செலவுகள் எல்லாம் கூடலாம். அதனால் அடுத்த மாதத்துக்கு சேமிக்க ரெடியா இருக்கணும். கேட்பதற்கு நல்ல செய்தி. எதிர்பாராத பணவரவுகள் வரலாம். பழைய கடன் திருப்பி கிடைக்கலாம். கூடுதல் வருமான வாய்ப்புகள் வரலாம். தொழிலில் சிறப்பாக செயல்பட்டால் கூடுதல் லாபம் வரும். எச்சரிக்கை. நண்பர்களோ உறவினர்களோ கடன் கேட்டால் தருவதற்கு முன்பு நல்லா யோசிக்கணும். மிதமாக செலவு பண்ணுங்க, இல்லனா கடைசி வாரம் பைசா இருக்காது. வேலையில இருக்கிறவர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி? உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆனா அதை பயன்படுத்தணும். புதிய பொறுப்புகள் வரும். சிரமமான வேலைகள் கொடுக்கலாம். ஆனா அதுல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். மார்ச் 2 ஏண்டி ஹப். தொழிலில் இருக்கிறவர்களுக்கு புரோமோஷன், போனஸ் வாய்ப்பு. புதிய வேலை தேடுறவங்களா? மார்ச் 15க்கு பிறகு வாய்ப்புகள் அதிகம். தொழில் வியாபாரம் லாபம் சேருமா? வியாபாரம் செய்பவர்களுக்கு மார்ச் மாதம் சுமாராக இருக்கும். எக்ஸிஸ்டிங் வாடிக்கையாளர்கள் ரெகுலரா வாங்குவாங்க. புது டீல்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. முக்கியமாக அதிக முதலீடு செய்ய வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருந்து மார்ச் கடைசி வாரத்துல முடிவெடுக்கலாம். முக்கிய எச்சரிக்கை. அதிக கிரெடிட் கடன் வாங்காதீங்க. பெரிய முதலீடு செய்யணும்னா நிதி ஆலோசனை பார்க்கணும். பணவரவை அதிகரிக்க என்ன செய்யலாம்? பணச்செலவு குறைய வரவு அதிகரிக்க சில எளிய பரிகாரங்கள். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை செய்யவும். குபேரமூல மந்திரம் காலை மாலை 21 முறையாவது சொல்லுங்க. வீட்டில் வெள்ளை, மஞ்சள் நிற புஷ்பம் வைத்து வழிபடுங்க. வெள்ளிக்கிழமை 6 பெண்களுக்கு உணவளிக்கலாம். நல்ல லாபம் கிடைக்கும். பணத்தை செல்லப்போவது ஒழுங்கா பண்ணுங்க. 50% சேமிப்பு, 30% செலவு, 20% உறவினர்களுக்கும் உதவிக்கு. ரிஷபராசிக்கு மார்ச் மாதம் குவிக் ரீகேப். பணவரவு இருக்கிறது. ஆனா செலவும் அதிகம். வேலைக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் மெதுவாக வளர்ந்தாலும் லாபம் வரும். முதலீடு செய்வதற்கு சிறந்த மாதம் இல்லை. பரிகாரங்களை செய்து கடவுளின் அருளை பெறுங்கள். இல்லத்தரசிகளுக்கு மாதாந்திர செலவுகள் குறைக்க கொஞ்சம் முயற்சி செய்யணும். தொழில் செய்யும் நண்பர்களே, வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. கடன் வாங்கும் முன்பு யோசிங்க. இது நல்ல மாதம்தான், ஆனால் திட்டமிட்டு போகணும். இதைப்போல மேலும் பல ஆர்மியான ஜோதிட தகவல்களுக்கு மை லைஃப் ஹோரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். பணம் பெருகட்டும்.